போலந்து பயணத்தை முடித்துக் கொண்டு ரயில் மூலம் யுக்ரைன் வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், முழு விவரங்கள். வணக்கம். 3 நாள் அரசுமுறை பயணமாக போலந்து மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி இந்தியாவிலிருந்து பயணம் புறப்பட்டார். 2 நாட்கள் போலந்து நாட்டில் தன்னுடைய அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு சற்று முன்னதாக போர் சூழலுக்கு நடுவே உக்ரைன் தலைநகர் கீவை சென்று அடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. இவருடைய பயணம் என்பது உலக நாடுகளால் உற்று நோக்கப்படுகிறது, பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வழக்கமாக ஒரு வெளிநாடுகளுக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமரோ அதிபரோ தலைவரோ சென்றால் விமானத்தின் மூலமாகத்தான் செல்வார்கள். ஆனால் போலந்து நாட்டிலிருந்து தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி ரயிலில் பயணம் செய்து உக்ரைன் தலைநகர் கீவை அடைந்திருக்கிறார் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. போலந்து உக்ரைன் நாட்டு எல்லையிலிருந்து 10 மணி நேரம் ரயிலில் பயணம் செய்து அவர் உக்ரைன் தலைநகர் கீவை சென்றடைந்திருக்கிறார். ரயில் நிலையத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கங்களை எழுப்பி அவருக்கு வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். கீவ் நேரப்படி காலை 7:30 மணிக்கு அவர் அந்த உக்ரைன் தலைநகர் கீவை அடைந்திருக்கிறார். அங்கிருந்து அவர் நேராக தங்கக்கூடிய ஹோட்டலுக்கு அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். தற்போது அங்கு காலை நேரம் மணி 8 என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்திலே உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர் சந்தித்து பேச இருக்கிறார். இந்த சந்திப்பும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஏன் அவர் ரயிலில் சென்றார் என்று நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் உக்ரைன் மீதான படையெடுப்பை ரஷ்யா தீவிரப்படுத்தி இருக்கிறது. அங்கு போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரின் காரணமாக உக்ரைனில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களும் விமான சேவைகளும் மூடப்பட்டிருப்பதால் பாதுகாப்பு கருதி உலக தலைவர்கள் அனைவரும் ரயில் மூலமாகவே பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் தான் பிரதமர் மோடியும் 10 மணி நேரம் ரயிலில் பயணம் செய்து உக்ரைனை சென்றடைந்திருக்கிறார். இதற்கு முன்பு உக்ரைன் சென்ற அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, அதேபோல ஃபார்மர் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களும் இந்த ரயில் மூலமாகத்தான் உக்ரைன் சென்றடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக பிரத்யேகமாக ஒரு ரயிலே அங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ட்ரெயின் ஏர் போர்ஸ் 1 என்கிற அந்த சிறப்பு ரயில் தான் அங்கு இயங்கி வருகிறது. இதில்தான் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களும் ஏன் உக்ரைன் பிரதமர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட இந்த ரயில் மூலமாக போலந்து சென்று அங்கிருந்து விமானம் மூலமாகத்தான் அவர் மற்ற நாடுகளுக்கு சென்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1991ஆம் ஆண்டு சுதந்திர நாடாக உக்ரைன் உருவெடுத்த பிறகு அந்த நாட்டிற்கு இதுவரை எந்த ஒரு இந்திய பிரதமரும் பயணம் மேற்கொண்டதில்லை. எனவே 91இல் சுதந்திர நாடாக உக்ரைன் உருவெடுத்த பிறகு அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கின்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றிருக்கிறார். ரஷ்ய உக்ரைன் போர் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகித்து வருகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய படையெடுப்பை இந்தியா இதுவரை வெளிப்படையாக கண்டிக்கவில்லை. என்றால் ரஷ்யா நமக்கு நீண்ட காலமாக நட்பு நாடாக இருக்கிறது என்ற காரணத்தால் வெளிப்படையாக ரஷ்யாவை கண்டிக்கவில்லை. ஆனால் இந்தியாவின் நிலைப்பாடு என்பது இந்த பிரச்சனையை ராஜாங்க ரீதியிலான உறவின் மூலமாகவும் அமைதி மற்றும் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்தியா திரும்ப வலியுறுத்தி வருகிறது. ஏற்கனவே கடந்த மாதம் இத்தாலியில் நடைபெற்ற G7 மாநாட்டில் உக்ரைன் பிரைம் மினிஸ்டர் ஜெலன்ஸ்கி சந்தித்த போதும் கூட பிரதமர் இதனை வலியுறுத்தினார். அதற்கு முன்பு கடந்த ஜூலை மாதம் 3வது முறையாக மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருந்தார். அப்போது ரஷ்ய அதிபர் புட்டினையும் அவர் சந்தித்து பேசியிருந்தார். அப்போதும் விரைவில் போர் நிறுத்தம் அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது உக்ரைன் அதிபரையும் அவர் சந்திக்கின்ற போது இந்த பிரச்சனைக்கு நிரந்தர ஒரு தீர்வு காண வேண்டும், அமைதி மூலமாக பிரச்சனையை தீர்க்க வேண்டும், போர் நிறுத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். பிரதமர் மோடியினுடைய இந்த சந்திப்பின் மூலம் ரஷ்ய உக்ரைன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டப்படுமா, பிரச்சனை முடிவுக்கு வருமா என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அப்படி ஒரு வேளை ஏற்பட்டால் அது உலக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.